ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு தெலுங்கு ஹாரர் படத்தோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இது கீதாஞ்சலி படத்தோட பார்ட் 2ன்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த படத்தை பார்க்கலனாலும் பரவாயில்ல, இது புது கதை தான். அந்த படத்தை பார்க்காம இருந்தாலும் இந்த கதை புரியும். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீட்லேயே ஒரு ஐடி கம்பெனியை காட்டுறாங்க. அங்கே ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வேலை முடிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்க. ஒரு பொண்ணு மட்டும் கடைசியாக ஒர்க்கை முடிச்சுட்டு சரி சிஓட்ட சொல்லிட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு வந்து சொன்னால், அவர் இங்கே யாரும் இல்லை தெரிஞ்சுக்கிட்டு இந்த பொண்ணை அப்யூஸ் பண்ண பார்க்குறாரு. இந்த பொண்ணும் அவரை தள்ளி விட்டு வேக வேகமாக ஓடிடுறா. இந்த பொண்ணு போனதுக்கப்புறம் இந்த இடத்துல ஏதோ அமானுஷ்யமாக அவருக்கு ஃபீல் ஆகுது. லைட்லாம் ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. ஃபுல் டோரும் லாக் ஆயிடுது. இவரால் வெளில போக முடியல. ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி வந்து இவரை கொன்றுது. அடுத்த நாள் இது எல்லாமே தான் சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆகிருக்கும் இல்லையா. அடுத்த நாள் அந்த எல்லாரும் அந்த ரெக்கார்டை பார்த்துட்டு போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கேஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கம்பெனிக்கு யாரும் வேலைக்கு வராதனால இந்த கம்பெனியோட ஓனர் ஒரு மந்திரவாதியை கூப்பிட்டு வந்து லட்சம் செலவு பண்ணி இதை கட்டியிருக்கேன், இது ரொம்ப டவுனில் போகுது, எப்படியாவது இதுக்குள்ளே இருக்க அந்த தீய சக்தியை விரட்டிருங்கன்னு சொல்ல அவரும் பூஜையெல்லாம் பண்ணி அந்த தீய சக்தியை ஒரு பொம்மைக்குள்ளே அடைச்சிடுறாரு. அந்த பொம்மையை ஆள் நடமாட்டமே இல்லாத கிழக்கு சைடில் போய் புதைக்க சொல்கிறாரு. அதே மாதிரி இந்த சாமியாரோட அடியார்களும் போய் கிழக்கு சைடில் ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு தரிசு நிலத்தில் இந்த பொம்மையை புதைச்சிட்டு வராங்க. அந்த பொம்மைக்குள்ளே இருக்க ஆவி வேறு யாரும் இல்லைங்க, கீதாஞ்சலி தான். கீதாஞ்சலி படத்தோட கண்டினியூஷன் தான் இது சொன்னேன் இல்லையா, அதனால் அந்த பார்ட் அப்படியே இதில் கண்டினியூ ஆகும். இவங்க தாங்க அந்த கீதாஞ்சலி. இவங்களுக்கு ஒரு தங்கச்சியும் உண்டு. அவங்களும் இவங்கள மாதிரியே தான் இருப்பாங்க. ஏன்னா 2 பேரும் ட்வின்ஸ். அவங்க பேர் மது. இவங்க வேலை பார்க்குற இடத்துல ஒருத்தர் இவங்க மேலே ஆசைப்படுறாரு. அவங்களோட ஆசைக்கு இவங்க சம்மதிச்சு வராதனால இவர் என்ன பண்ணுறாரு, அவங்கள வலுக்கட்டாயமாக ரேப் பண்ணி கொலை பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இறந்து போன கீதாஞ்சலி வந்து கொடூரமாக அவரை கொன்னுடுறாங்க. இதோட ஃபஸ்ட்டு படம் முடிஞ்சிருக்கும். இப்போ அதோட கண்டினியூஷன் தான். அவங்களோட ஆத்மா இன்னும் சாந்தி அடையாமல் இங்கே தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு தெரிய வருது. பொண்ணுங்க மேலெல்லாம் யாரெல்லாம் தப்பான இன்டென்ஷனோட கை வைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் இந்த ஆவி கொண்டுகிட்டு இருக்கு. இப்போ அப்படியே சில வருடங்கள் கழிச்சுன்னு காட்டுறாங்க. அந்த கீதாஞ்சலி ஆவி இருக்க ஒரு பொம்மையை ஒரு இடத்துல புதைச்சாங்க இல்லையா, அந்த ஏரியா நல்லா டெவலப் ஆகி இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பொம்மையோட முடி மட்டும் தரையில் தெரிய அங்கே வேலை பார்க்குற அம்மாவோட பொண்ணு வந்து ஈயோ இந்த பொம்மை அழகா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பொம்மையோட விபரீதம் தெரியாமல் அந்த பொம்மையை எடுக்கிறா. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனோட பொண்ணு. ஆனால் இவர் இந்த பொண்ணு லவ் பண்ணுறதோ ஒரு சும்மா ரோட்டு கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்க ஒரு நபரை தான் லவ் பண்ணுறா. அவங்க அப்பா கிட்ட லவ் பண்ணுற பையனே அழைச்சிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணால், பிஸ்னஸ் மேனும் என் பொண்ணுக்கு பெரிய இடத்துல தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன், நீ ஆஃப்டர் ஆல் ரோட்டு கடை வச்சுருக்கேன், உனக்கு எப்படி என் பொண்ணை கல்யாணம் பண்ணி தருவேன்னு சொல்கிறதுக்கு அவர் உடனே டென்ஷன் ஆகி, என்ன சார் எப்படி சொல்கிறீங்க, என்னைய வச்சு என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் படம் எடுக்க போகிறான், இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்கள் நான் பெரிய ஹீரோவாக ஆயிடுவேன், அதுக்கப்புறம் உங்கள் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சபதம் பண்ணிட்டு வந்துடுறாரு. இவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் அடிக்கிறாரு. 3 பேர் இருக்காங்க. சென்டரில் இருக்க ஒரு டேரக்டர், சைடில் இருக்கிற ஒரு ரைட்டரு, இன்னொருத்தரும் ஏதோ சினிமா டெக்னீஷியன் தாங்க, மறந்துடுச்சு. சரி, இவங்க 3 பேரையும் சினிமா குரூப்னே சொல்லிடுறேன். சினிமா குரூப்காரவங்க நம்ம ஹீரோவாக நடிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட ஏமாற்றி பணம் பறிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடச்சிட்டாரு, அந்த ப்ரொடியூசர் ஆஃபீஸ் ரூமில் தான் இருக்கோன்னு சொல்ல இவரும் பொட்டி பொடிக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பேசினா தான் தெரியுது இத்தனை நாளாக அவங்க 3 பேரும் அவங்கள ஏமாற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு. உடனே நேராக அந்த சினிமா டீமை போய் பார்த்த ஹீரோ, என்னை படம் வச்சு பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்கிட்டேருந்து இது வரைக்கும் 2 லட்சம் உருவி இருக்கீங்கல்ல, என்னை இப்படி அவங்கள ஏமாற்ற மனசு வந்துச்சுன்னு சொல்ல இப்போ தாங்க அவங்களும் ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. நாங்கள் ஒன்றும் வேணும்னு ஏமாற்றலை, நாங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த படம் கீதாஞ்சலி நல்லா ஹிட் ஆயிடுச்சு, அடுத்தடுத்து எடுத்த படம் 3மே ஃப்ளாப்புங்கிறனால நாங்கள் எங்கே போனாலும் எங்களை மதிக்க கூட மாட்டுறாங்க. ஆனால் நான் கதை எழுதினதெல்லாம் உண்மை தான், வேணா அந்த ஸ்கிரிப்டை படிச்சுப்பாரு, இதை உன்னை நினச்சி தான் எழுதினேன், இந்த கதை உனக்காக தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஏமாத்தணுங்கிற நோக்கத்தோடு நாங்கள் உன்கிட்டேருந்து பணம் வாங்கலை, எப்படியும் ஒரு படம் கிடச்சி அதில் வர சம்பளத்தில் உன் காசெல்லாம் திருப்பி கொடுத்துடலான்னு தான் நினச்சி வாங்கணும்னு சொல்ல சரி விடுங்கடான்னு சொல்லிட்டு 4 பேரும் ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. இதுக்கு மேலே என்னையும் ஏமாற்றிட்டு என் குடும்பத்தையும் ஏமாற்றிட்டு இங்கே இருக்க நான் விரும்பலை, போய் என் குடும்ப வாழ்க்கையாவது வாழலான்னு நினைக்கிறேன் டேரக்டர் பேச. சரி இன்றைக்கி ஒரு நாள் ஃபேர்வெல் மாதிரி கொண்டாடிட்டு எல்லாரும் அடுத்த நாள் அவங்கவுங்க ஊருக்கு போயிடலான்னு சொல்லிட்டு நல்லா நைட்டு ஃபுல்லாக தண்ணி பார்ட்டின்னு இருந்துட்டு காலைல எழுந்திரிச்சு பார்த்தா ஒரு ஃபோன் காலில் ஊட்டியில் இருக்க ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனோட பிஏ தான் பேசுகிறாரு. இந்த மாதிரி எங்களோட பிஸ்னஸ் மேனுக்கு வந்து மூவிலையும் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உங்களோட ஃபஸ்ட்டு படத்தை பார்த்துட்டு அவர் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆனார், ஆனால் வருஷம் அடுத்த 3 படம் உங்களுக்கு ஃப்ளாப் ஆனனால உங்களுக்கு எந்த படமே இங்கே கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. இங்கே முதலாளிக்கு பிஸ்னஸ் மட்டும் இல்லாமல் சினிமாவிலையுமே நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அவர் ஒரு கதை எழுதியிருக்காரு, அந்த கதைக்கு நீங்கள் தான் டேரக்டராக இருந்தே ஆகணும்னு சொல்கிறாரு, அதனால் நீங்கள் வந்துருங்க ஊட்டிக்கு கிளம்பி, நான் ஃப்ளைட் டிக்கெட் அனுப்புகிறேன்னு சொல்ல ஸ்டார்டிங்கில் இது எல்லாத்தையுமே டேரக்டர் டீம்லாம் நம்பவே இல்லை, ப்ராங்க் கால்னு நினைக்கிறாங்க. அட்வான்ஸ் பேமெண்ட்டாக 50,000 அனுப்பவும் தான் சரி உண்மைன்னு நினச்சிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கண்டிஷனும் சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிற கதையை நான் டைரக்ட் பண்ணி தரேன், ஆனால் என் ஃப்ரெண்டு தான் அதில் ஹீரோவாக நடிக்கணும்னு சொல்ல அதுக்கும் எங்கள் முதலாளி ஒத்துக்கிட்டாரு, நீங்கள் 4 பேரும் உடனே கிளம்பி ஊட்டிக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க.
இங்க அப்படியே சீன கட் பண்ணா ஒரு காமெடியன காட்டுறாங்க. இவர் வந்து ஊட்டியில ஒரு ஸ்டேஜ் ஷோ பெர்ஃபார்ம் பண்றதுக்காக போயிட்டுருக்காரு. அப்ப இந்த பொம்மைய நேரா அவரோட கார் கண்ணாடிகிட்ட வைக்கவும், இவர் டக்குன்னு பயந்துர்றாரு. "என்னம்மா எதுக்கும்மா அந்த பொம்மைய நீட்டுறன்னு?" கேட்டா, "அந்த பொம்மை வெறும் ரூ. 200 தான் வாங்கிக்கோங்க சார்ன்னு" சொல்ல, சரின்னு இந்த பொம்மை பார்க்க அழகா இருக்கேன்னு சொல்லிட்டு, "ரூ. 200லாம் தர முடியாது. ரூ. 100 வேணா தரேன்னு" சொல்லிட்டு வாங்கிக்கிறாரு. அதுல இருக்க விபரீதம் புரியாம. இவரும் அந்த டைரக்டர் டீம்லாம் போறாங்க இல்லையா, அதே ஃப்ளைட்ல தான் இவரும் ட்ராவல் பண்றாரு. இந்த பொம்மைய வாங்குனவர் வந்து எந்த மாரியான ஸ்டேஜ் ஷோ பண்றவர்னா, அந்த பொம்மைய வச்சு பேச வைப்பாங்க இல்லையா? ஒரு காமெடி ஷோ. அந்த ஷோ பண்றவர் தான் இவரு. ஃப்ளைட்டும் ஒரு வழியா ஊட்டிக்கு வந்துருது. ஊட்டிக்கு வந்து நம்ம காமெடியன் இறங்கிடுறாரு. பொம்மையோடயே தான் எப்போதும் சுத்திட்டு இருக்காரு. அந்த பொம்மைக்கு சுப்புன்னு வேற பேர் வச்சிருக்காரு. ஸோ இவர வந்து இந்த இடத்துக்கு புக் பண்ண அந்த மேனேஜரும் வராரு. இவரோட கம்பெனில தான் இவர் ஒரு பார்ட்டியில ஒரு காமெடி ஷோ பண்ண போறாரு. அவர் வந்து வெல்கம் பண்றாரு. அவரு பக்கா உமனைசர் ஆட்டுக்கு அவரோட கம்பெனில வேலை பார்க்குற பிஏவோடயே நல்லா க்ளோஸா சுத்திட்டு இருக்காரு. இத பார்த்து அந்த பொம்மை கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. ஏன்னா பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துக்கிறவங்கள பார்த்தா இந்த பொம்மைக்கு பிடிக்காது இல்லையா? அதாவது இந்த பொம்மைக்குள்ள இருக்க ஆன்மாக்கு பிடிக்காது இல்லையா? சீன கட் பண்ணா ஊட்டிலே இருக்க ஒரு காஃபி கஃபேவ காட்டுறாங்க. அதோட ஓனர் வேற யாரும் இல்லங்க. இறந்து போன கீதாஞ்சலியோட தங்கச்சி மது தான். இவங்கள நான் இனிமே ஹீரோயினே சொல்லிக்கிறேன். அந்த கடைக்கு தாங்க அந்த பொம்மை வாங்குனவரும் சரி, அவர புக் பண்ண அந்த முதலாளியும் சரி வந்திருக்காங்க. ஸோ அஞ்சலி ஏற்கனவே தெரியும் போல எல்லாரும் நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. இது என்ன பொம்மைன்னு சொல்லிட்டு அஞ்சலி அந்த பொம்மைய பார்த்து அழகா இருக்கேன்னு சொல்லி கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அஞ்சலியோட இந்த கஃபே ரொம்ப நஷ்டத்துல தான் போயிட்டுருக்கு போல. கடன் குடுத்தவர் வந்து கடன் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அஞ்சலியோ கொஞ்சம் டைம் குடுங்கன்னு கேட்குறாங்க. தன்னோட தங்கச்சி கஷ்டத்துல இருக்க பார்த்து அந்த ஆவியும் ரொம்ப ஃபீல் பண்ணுது. இப்ப ஆவிய விட்டுட்டு அப்படியே அந்த சினிமா குரூப்புக்கு வரலாம். அந்த சினிமா குரூப் ஒரு வழியா ஊட்டில வந்து இறங்கிட்டாங்க இல்லையா? அந்த பிசினஸ் மேனோட பிஏ வந்து கார்ல பிக்கப் பண்ணிட்டு அழைச்சிட்டு போறாரு. அந்த பிசினஸ் மேனோட சொத்து மதிப்பெல்லாம் பார்த்துட்டு இவங்க அப்படியே அசந்து போறாங்க. இவ்ளோ பெரிய ஆள் நம்ம கிட்ட தான் வந்து படம் பண்ணணும்னு கேட்டிருக்காருன்னு சொல்லிட்டு, அந்த பிசினஸ் மேனும் வந்து இந்த மூவி டீம் கிட்ட பேசுறாரு. அவர் எழுதின அந்த ஹாரர் ஸ்டோரிய சொல்றாரு. கேட்டு இவங்க அசந்து போயிடுறாங்க. இந்த ஹாரர் ஸ்டோரிக்கு முக்கியமே அந்த பங்களா தான் சார். அந்த இது மட்டும் நம்மளுக்கு நல்லா கிடைச்சிருச்சுன்னா படம் ஹிட்டு தான் சொல்ல, உங்களுக்கு அந்த கவலையும் வேணாம். இந்த கதைக்கு செட் ஆகுற மாதிரியே ஒரு பங்களா இதே ஊட்டியில இருக்கு. நான் அழைச்சிட்டு போய் காட்ட சொல்றேன். அப்புறம் இதுக்கு மெயின் லீடு ஹீரோயின் தான். அதனால ஹீரோயின் செலெக்ஷன் நல்லா இருக்கணும்னு சொல்றாரு. சரி அந்த பங்களாவை போய் பார்த்துட்டு வந்துடலாமேன்னு சொல்லிட்டு சினிமா டீம்லாம் கார்ல கிளம்புறாங்க. அந்த பிஏ தான் அழைச்சிட்டு போறாரு. சினிமா டீம்லாம் அந்த பங்களாக்கு போறத பார்த்து அந்த ஊர் மக்கள் என்னது இது? இந்த பங்களாவை பத்தி உங்களுக்கு கதை தெரியுமா தெரியாதா? இந்த பக்கம் போயிட்டு இருக்காங்க. அங்க போன யாரும் இது வரைக்கும் உயிரோட வந்ததே இல்லையேன்னு சொல்லி அந்த ஊர் மக்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் அதே சைடுல இருந்த ஒருத்தர் என்னங்க இப்படி சொல்றீங்க? என்னாச்சு அந்த பங்களால என்ன இருக்குன்னு கேட்க, நீங்க ஊருக்கு புதுசா நான் உங்களுக்கு சொல்றேன் இங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஊர்க்காரரு இந்த ஃபிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த பங்களால சாஸ்திரியோட குடும்பம் தான் வாழ்ந்து வந்துச்சு. அவங்க ரொம்ப கலைக்கு அடிமையான குடும்பம். பாட்டு, டான்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க குடும்பமே ஒரே தெய்வீகமா இருக்கும். சாஸ்திரிக்கு 2 பொண்ணுங்க. அவரோட ஒய்ஃப் நல்லா வீணை வாசிச்சு நல்லா பாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரோட 2 பொண்ணுங்களையும் கண்ணு கருத்துமா பார்த்து அப்படி வளர்த்துட்டு வந்தவர். பெரிய பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணிட்டு வீட்டை விட்டு ஓடி போயிருப்பா. அதனால 2வது பொண்ணு அந்த மாதிரி பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொத்தி பொத்தி பார்த்து வளர்த்துருப்பாங்க. ஆனால் 2வது பொண்ணும் லவ் பண்ணியிருக்கா. இது அக்காவோட லவ் மேட்ருக்கே ஒத்துக்காதவங்க நம்மளோட லவ் மேட்ருக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு 2வது பொண்ணு ஓடி போக ட்ரை பண்ண கரெக்டாக அந்த நேரத்தில் அம்மா அப்பா வந்து பிடிச்சிடுறாங்க. அதாவது சாஸ்திரியும் அவரோட ஒய்ஃபும். சாஸ்திரி அவரோட 2வது பொண்ணை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் லவ் பண்ணிட்டு இருந்த பையனையும் கூப்பிட்டு அடி அடின்னு அடித்து மிரட்டி விட அவன் அவமானம் தாங்க முடியாமல் மலை உச்சிலேருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறான். இதை கேட்டு சாஸ்திரியோட 2வது பொண்ணு அவன் இல்லாமல் நான் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அதே இடத்துல மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலை பண்ணிக்கிறான். அவள் எரிஞ்சதில் அந்த பில்டிங்கும் மொத்தமாக எரிஞ்சு போய் சாஸ்திரியும் சரி அவரோட ஒய்ஃபும் அந்த நெருப்புக்கு இரையாயிட்டாங்க. அவங்க இறந்தது செப்டம்பர் 8. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு பிஸ்னஸ் மேன் அந்த பங்களாவை வாங்கி நல்லா புதுப்பிச்சு அதை ஒரு ஹோட்டல் மாதிரி வச்சு நடத்திட்டு இருந்திருக்காரு. கரெக்டாக ஒவ்வொரு வருஷம் செப்டம்பர் 8ம் அதாவது அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் ஓடி வந்து தஞ்சம் போடுறாங்க இல்லையா, அந்த காதலர்களாக கொண்டுகிட்டு வராங்கன்னு தெரிய வருது. ஸோ இந்த மாதிரி நிறையா கொலை நடக்கவும் அங்கே வர கஸ்டமர்ஸும் குறைய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பகுதியில் கூட யாரும் போக மாட்டுறாங்க. அப்பையிலேருந்தே இது அப்படியே பூட்டியே கிடந்து பாலடைஞ்ச பேய் பங்களாவாக ஆயிடுச்சு. அப்பப்போ அந்த பில்டிங்லேருந்து சவுண்டு, சலங்க சவுண்டு, அழுக சவுண்டுலாம் வருதுன்னு ஊர் மக்கள் சொல்லுவாங்க. நாங்கள் யாரும் அந்த சைடு போகிறதே இல்லைன்னு ஊர்க்காரரு இந்த கதையெல்லாம் சொல்லி முடிக்கிறாரு. இந்த விபரீதம் தெரியாமல் சினிமா குரூப் லொக்கேஷன் பார்க்குறதுக்காக அந்த பங்களாக்குள்ளே போகிறாங்க. லொக்கேஷன் ரொம்ப அருமையாக இருக்கேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கப்போ தான் ஹீரோவாக நடிக்கணும்னு ஒருத்தர் இந்த டீமில் ஜாயின் பண்ணார் இல்லையா, அவர் வந்து ரொம்ப வருஷமாக இந்த பங்களா பூட்டியே கிடக்கிறனால பேய் பிசாசு ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக நான் கோயிலேருந்து ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை நம்ம தூக்கி போட்டு திரும்ப இது பவுன்ஸ் ஆகி நம்மக்கிட்டே வந்துச்சுன்னா இங்கே பேய் இருக்குன்னு அர்த்தம்னு சொல்ல இவங்களும் தூக்கி போடுறாங்க. எலுமிச்சம்பழம் வரலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து போயிடுறாங்க. ஆனால் இவங்க போய் ரொம்ப நேரம் கழித்து தூக்கி போட்ட இடத்துக்கே அந்த எலுமிச்சம்பழம் பவுன்ஸ் ஆகி வருது. அப்புறம் என்ன
உடனே அந்த இடத்துல பேய் இருக்குன்னு தெரிஞ்சிருது. ஆனால் அது நமக்கு காட்டுறாங்களே தவிர அந்த எலுமிச்சம்பழம் பவுன்ஸ் ஆகி வந்தது அந்த சினிமா டீம் யாரும் பார்க்கல. சீனை கட் பண்ணால் ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் ஒரு பையனை லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பையனும் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்க, நீ செட்டில் ஆகிட்ட, ஆனால் நான் இன்னும் என் லைஃப்பில் செட்டில் ஆகலையில, இன்னும் 2-3 வருஷம் போகட்டும், கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணி பொம்மை ஒருத்தர் வாங்கினார் இல்லையா, அவர் வந்து ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. பண்ணும்போது இவர் வாய்ஸ் கொடுத்தா தானே பொம்மை பேசணும். பார்த்தா பொம்மை ஆட்டோமேட்டிக்காக பேசுது. சரி என்னடா இதுன்னு அவரும் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்க. சரி நம்மளை ஷோக்கு புக் பண்ணார் இல்லையா முதலாளி, அவரை பற்றி 2 வார்த்தை சொல்லுன்னு சொல்ல, இந்த பொம்மைக்குள்ளே இருக்க அந்த ஆவி அவரை கண்ணாப்புனான்னு திட்டுது. இவன் ஒரு உமனைசர் அப்படி இப்படின்னு சொல்ல, புக் பண்ணவருக்கு எப்படி டென்ஷன் ஆகும் இல்லையா, பாதியோட ப்ரோக்ராமை நிறுத்திட்டு அந்த பொம்மைக்காரரை போட்டு திட்டுன்னு திட்டுறாரு. உனக்கு சம்பளமும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாரு. இதை பார்த்து அந்த பொம்மை வாங்கினவர் அந்த பொம்மையை திட்டுன்னு திட்டிகிட்டு இருக்காரு. நீ வந்தால் எனக்கு லக்கி சாமா இருப்பேன், நல்லா பிஸ்னஸ் போகும், நல்லா வருமானம் வரும்னு பார்த்தா இருக்க எல்லாத்தையுமே நீ கெடுத்துடுறியேன்னு சொல்லிட்டு உன்னை வாங்கினதே தப்பாக போச்சுன்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியாக அந்த பொம்மையை தூக்கி போடுறாரு. அது நல்லா மலை உச்சிலேருந்து கீழே விழுகுது. சரின்னு அவர் நிம்மதியாக தூங்கி காலைல எழுந்திரிச்சு பார்த்தா அவரோட பக்கத்து பெட்லேயே அந்த பொம்மை மறுபடியும் வந்து படுத்து கிடக்கு. இவருக்கோ பக்குன்னு ஆயிடுது. என்னடா இது தூக்கி போட்டது மறுபடியும் நம்ம பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் அந்த சினிமா குரூப்பை காட்டுறாங்க. சினிமா குரூப் வந்து ஒரு நல்ல ஹீரோயின் வேணும்னு சொல்லிட்டு ஆடிஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வர பொண்ணுங்க யாரும் ஒழுங்காகவே நடிக்கிற மாதிரி தெரியல. அப்போ கரெக்டாக இந்த சினிமா குரூப்புக்கு அந்த பிஸ்னஸ் மேன் கிட்டேருந்து கால் வருது. நீங்கள் ஆடிஷனை அப்படியே நிறுத்திடுங்க, நான் எழுதின கதைக்கு எப்படியெல்லாம் ஒரு ஆள் தேவைன்னு நினச்சி எழுதணும் அதே மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்துட்டேன். நீங்கள் அந்த பொண்ணை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி இந்த படத்துக்கு ஒத்துக்க வைங்க, அந்த பொண்ணு நடித்தாதான் அந்த படத்தை அடுத்து எடுக்கணும், இல்லைனா அப்படியே ட்ராப் பண்ணிடலான்னு சொல்ல, உடனே சினிமா டீமும் அவர் சொன்ன இடத்துக்கு போய் பார்த்தா அது நம்ம ஹீரோயின் தாங்க. அரசியல் இந்த சினிமா டீமுக்கும் ஹீரோயினுக்கும் ஏற்கனவே நல்லா தெரியுது போல், 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் போல். என்னடா இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்ல, இவங்க நடந்த எல்லாத்தையும் சொல்ல, இந்த மாதிரி ப்ரொடியூசர் வந்து நீ நடித்தாதான் அந்த கதை எடுக்கணும்னு சொல்லிட்டாரு, அதனால் எப்படியாவது ஒத்துக்கன்னு சொல்ல, ஃப்ரெண்ட்ஸுக்காக ஹீரோயினும் சரி நான் நடிக்கிறேன்டான்னு சொல்லிட்டு அந்த பிஸ்னஸ் மேனை பார்க்குறாரு. பிஸ்னஸ் மேனும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பரவாயில்லையே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக நீங்களும் நடிக்க ஒத்துக்கிட்டீங்களேன்னு சொல்ல, அந்த பிஸ்னஸ் மேன் கிட்ட தாங்க ஹீரோயின் லவ் பண்ணுற பையன் பிஏவாக வேலை பார்க்குறான். ஹீரோயின் இங்கே இருக்கிறத பார்த்தோன்னே அந்த பையன் ஹீரோயின்ட்ட ஏதோ வாக்குவாதம் பண்ணுற மாதிரி பேசுகிறான். இதை பிஸ்னஸ் மேனும் கவனிக்கிறாரு. சினிமா எடுக்கிறதுக்காக ஒரு பங்களா சூஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த பங்களாலே இவங்க தங்கி ஷூட் பண்ணுற மாதிரி உள்ளே போய் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பிஏவும் இன்னும் 2-3 ஆட்களும் போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாம் செட் ஆயிடுச்சு சார்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க போய் மாடியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர் அவரோட காதலிக்கு ஃபோன் பண்ணி, நான் கொடுத்த மாத்திரையை உங்கள் அம்மா அப்பாவுக்கு ஜூஸில் கலந்து கொடுத்து அவங்கள கொண்டுட்டு நகை பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு வா நம்ம ஓடி போயிடலான்னு பேசிக்கிட்டு இருக்கப்பே அந்த பில்டிங்குள்ளே இருக்க ஒரு ஆவி வந்து அவரை கீழே தள்ளி விட்டு கொலை பண்ணிடுது. இந்த பிஏ பார்த்துடுறாரு. பேயை பார்த்தோன்னா அவருக்கு வார்த்தையே வரல, என்ன சொல்கிறதுனே தெரில. ஒரு கொலை நடந்து போச்சா, அடுத்து போலீஸ்க்குலாம் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அந்த பிஸ்னஸ் மேனும் வந்துடுறாரு. ஏன்னா அவர் இந்த பங்களாவை அவர் தான் வாங்கியிருக்காரு. ஸோ வந்து இந்த மாதிரி கொலை கேஸ் போடணும், நீங்கள் என்ன ஷூட்டிங்லாம் எடுக்கணும்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல, பிஸ்னஸ் மேனை எவ்வளோ காசு வேணாலும் நான் தரேன் சார், இதை ஸ்மூத்தாக முடிச்சிருங்கன்னு சொல்ல, அப்புறம் என்ன காசு கொடுங்க, ஸ்மூத்தாக முடிக்கிற வேலையை நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் நாளைக்கே ஷூட்டிங் ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு போயிடுறாரு. எதுக்காகடா இவ்வளோ பிரச்சனை அந்த பங்களாவில் இருக்குன்னு தெரிஞ்சோ அந்த இடத்துல ஷூட்டிங் இவர் நடத்தணும்னு ஆசைப்படுறாருன்னு பார்த்தா இப்போ தாங்க நமக்கு ஒரு ஃபில்ட்ராங்க. கீதாஞ்சலியை கொண்டார் இல்லையா ஒரு பிஸ்னஸ் மேன், அவரே திரும்ப ஆவியாக வந்து கீதாஞ்சலி ஃபஸ்ட்டு பார்ட்லேயே கொண்டாங்க இல்லையா, அவரோட பையன்தான் இவர். ஸோ அவங்க அப்பாவை கொலை பண்ணவங்களோட யாரையும் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கீதாஞ்சலி பேயாக இருக்கும்போது அவருக்கு யாராவதெல்லாம் உதவி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் தேடி பிடிச்சி ஒரே இடத்துல அடைச்சிருக்காரு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த பங்களா பேய் பங்களான்னு அவருக்கு ஏற்கனவே தெரியும். அங்கே பேய் நடமாட்டம் இருக்கிறதுங்கிற கதையும் அவருக்கு தெரியும். ஒரு நாள் அவர் யதார்த்தமாக அந்த பங்களாக்குள்ளே போகிறப்ப அந்த ஆவிங்களையும் இவர் பார்த்துருப்பாரு. ஸோ இதை விட்டால் வேறு நல்ல வழியே கிடையாது அவங்களெல்லாம் கொலை பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு தான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருப்பார். அந்த ஸ்கிரிப்டு கூட அந்த பங்களாவில் இறந்து போன அந்த சாஸ்திரி ஃபேமிலியோட ஸ்கிரிப்ட் தான். அதே கதையை இவங்களை கொடுத்து படமாக்க சொல்லி அதே இடத்துல இருக்க வச்சா அந்த பேயே இவங்களை கொண்டுரும்னு நினச்சி தான் இந்த பிளான்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. பத்தாவதுக்கு ஹீரோயின் லவ் பண்ணுற பையன் தானே அவரோட மேனேஜராக இருந்தார். அவர் கூட அன்னைக்கு ஹீரோயின்ட்ட வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருந்தார் இல்லையா, இவன் ஏதாவது அந்த பொண்ணுக்கிட்ட அதையும் இதையும் சொல்லி நடிக்காதன்னு சொல்லிட போகிறான்னு சொல்லிட்டு ஹீரோயின் லவ் பண்ண பையனையுமே கொலை பண்ணிடுறாரு. இப்போ அடுத்த நாள் வந்து படத்தை ஆரம்பிக்கிறதுக்கான பூஜையெல்லாம் போடுறாங்க. தேங்காய் உடைச்சா தேங்காய் உள்ள கருப்பாக இருக்குது, இது அபசகுணம்னு புரிஞ்சுக்கிட்ட பிஏ போய் பிஸ்னஸ் மேன்கிட்ட பேசுகிறாரு. அதெல்லாம் நீ எதுவும் கண்டுக்காத அமைதியாக இருன்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் மேன் பிஏவை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறாரு.
அப்படியே சீனை கட் பண்ணால் அந்த பொம்மை வாங்கினார் இல்லையா, அந்த பொம்மைக்காரரை காட்டுறாங்க. அந்த பொம்மைக்குள்ளே இருக்க ஆன்மா இப்போ பேச ஆரம்பிக்குது. உனக்கு என்ன தான் வேணும், என்னை விட்டு போகவே மாட்டேறன்னு சொல்லிட்டு ஒரு கோவத்தில் அந்த பொம்மையை நெருப்புக்குள்ளே போட்டுடுறாரு. நெருப்புக்குள்ளே எரிஞ்சாலும் அது மறுபடியும் உட்காந்து இவர் முன்னாடியே தான் வந்து உட்காந்துருது. நீ என்ன பண்ணாதான் என்னை விடுவேன், உனக்கு என்ன தான் வேணும்னு இவர் அழுது கேட்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் தங்கச்சி ரொம்ப ஆபத்தில் இருக்கா, அவகிட்ட கொண்டு போய் என்னை எப்படியாவது சேர்த்துறேன்னு சொல்லுது இந்த பொம்மை. தங்கச்சிக்கிட்ட கொண்டு போய் விட்டா என்னை விட்டுருவியலன்னு கேட்க இந்த பொம்மையும் உன்னை விட்டுடுறேன்னு சொல்லுது. அப்படியே சீனை கட் பண்ணால் அந்த சினிமா டீம் எல்லாம் அந்த பேய் பங்களாக்குள்ளே தானே இருக்காங்க. சரி கதையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்ல நாளைக்கு எடுக்க போகிற சீனை பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க ரூமுக்கு தூங்க போயிடுறாங்க. ஹீரோயின் தூங்கும்போது அவங்களுக்கு ஏதோ அழுகிற சவுண்டு கேட்குது. என்னடா அது, யார் இந்த நேரத்தில் அழுகுறான்னு சொல்லிட்டு இவங்களும் பொறுமையாக வெளில வந்து பார்க்குறாங்க. ஹாலில் மாட்டியிருக்க ஊஞ்சல் தானாகவே ஆடிட்டு இருக்கு. இவங்களும் பயந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட போய் ஊஞ்சலை நிறுத்துறாங்க. நிறுத்திட்டு திரும்பி பார்த்தா டக்குன்னு இவங்க முன்னாடி பேய் வந்து நின்றுட்டு போகுது. இவங்க பயத்தில் கத்திடுறாங்க. இவங்க கத்தல் சவுண்டு கேட்டு எல்லாரும் வந்துடுறாங்க. என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்க நான் பேயை பார்த்தேன்னு சொல்ல, பிஐக்கு தான் தெரியும் இல்லையா அங்கே பேய் இருக்குங்கிறத. இந்த மாதிரி ஹீரோயின் வந்து பேயை பார்த்துருக்காங்கன்னு சொல்ல, அதெல்லாம் ஏதாவது நடந்துட்டு போகுது, நீ எதையும் கண்டுக்காத மாதிரி அங்கேயே இரு அப்படின்னு சொல்லிடுறாரு பிஸ்னஸ் மேனு. ஷூட்டிங்காக கேமராமேன் ஒருத்தவங்கள வர சொல்லியிருப்பாங்க. வர வழியிலே அவர் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டனால வேற ஒருத்தரை புக் பண்ணி இப்போ அடுத்த ஆன் த ஸ்பாட்லேயே இன்னொருத்தர் வந்துட்டார். ஸோ கேமராமேன் வந்ததுக்கப்புறம் இவருக்கும் ஒரு ரூம் தரணும் இல்லையா, எனக்கு தனி ரூம் தான் வேணும்னு இவர் கேட்க இவருக்குன்னு ஒரு ரூமை கொடுத்துட்றாங்க. இவரும் உள்ளே போய் ரூம்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தால் பாத்ரூமில் அந்த சாஸ்திரியோட பேய் நிற்கிது. இவருக்கு தான் அந்த பேய் கதையெல்லாம் தெரியாது இல்லையா. என்ன பிஏ கிட்ட போன இந்த கேமராமேனும் நான் யார் கூட என் ரூமை ஷேர் பண்ணிக்க மாட்டேன், என்ன உள்ள ஒருத்தர் நின்றுட்டு இருக்கான்னு சொல்ல பிஏயும் பயந்துக்கிட்டே உள்ளே போய் பார்க்குறாரு. நல்ல வேளை உள்ள அந்த ஆவி இல்லை போயிடுச்சு. என்ன சார் உள்ளே யாருமே இல்லை, ஏதாவது பிரம்மையாக இருக்குன்னு சொல்லி கேமராமேனை ரூம்க்கு அனுப்பி விட்டுறாரு. இங்கே அப்படியே சீனை கட் பண்ண அந்த பொம்மை வாங்கினவரும் அஞ்சலி ஒரு கஃபே நடத்திட்டு இருந்தாங்களே, அந்த கஃபேக்கு வந்து பார்த்தா அந்த கஃபே பூட்டி கிடக்கு. சரி நான் அக்கம் பக்கத்தில் விசாரித்தேன், இந்த மாதிரி அவங்க சினிமாவில் நடிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போயிருக்காங்கன்னு சொல்ல இவரும் அந்த பொம்மையை வச்சுட்டு தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு ஹீரோயின் எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. எப்படியாவது அவங்கக்கிட்ட இந்த பொம்மையை ஒப்படைச்சிட்டு நம்ம ரிலீவ் ஆயிடலான்னு சொல்லிட்டு இந்த பேய் பங்களாவில் ஷூட்டிங் ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் நாளே ஓஜா போர்டை வச்சு இங்கே பேய் இருக்கா இல்லையாங்கிற சீனை தான் எடுக்க போகிறாங்க. கரெக்டாக இவங்க பேய் இருக்கா இல்லையான்னு கேட்குற அந்த டைலாக்ல ஒரு காயினில் நூலை கட்டி வச்சு அதை இழுக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த பொசிஷன்லேயும் 2 பேர் மறைவாக நிற்கிறாங்க. இவங்களும் ஓஜா போட வச்சு விளாண்டுட்டு இருக்க அந்த நூலை அருந்து போயிடுது. என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சைடில் இருக்க டெக்னீஷியன்லாம் பயந்துகிட்டு இருக்கப்ப இவங்க பேய் இருக்கா இல்லையான்னு கேட்குறப்ப இங்கே தான் ஒரிஜினலாகவே பேய் இருக்கு இல்லையா, அதனால் தானாகவே காயின்லாம் நகர்ந்த ஆரம்பிக்குது. இதை பார்த்த டேரக்டரும் நீங்கள் நல்ல கரெக்டாயத்தில் காயினை இழுத்தீங்கம்மான்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. சரி என்ன பேக்கப் ஆனதுக்கப்புறம் அந்த டெக்னீஷியன்ஸ் வந்து நம்ம காயினை இழுக்கவே இல்லை, எப்படி தானாக மூவ் ஆயிருக்குன்னு சொல்லி அந்த ஓஜா போர்ட்டு நின்று பார்த்துக்கிட்டு இருந்தா டேரக்டர் டீம் அங்கே வந்துடுது. என்னடா இங்கே நின்று பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்குறப்ப நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி நாங்கள் காயினை நவுத்தவே இல்லை, அதாவே தான் நகர்ந்துச்சுன்னு சொல்லிட்டு இவன் என்ன இப்படி சொல்கிறான், நம்ம வேணா ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணால் ஓஜா போர்டு நல்லா நகருதுங்க. இங்கே பேய் உண்மையிலே இருக்கு போலன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு அந்த சினிமா டீம் 3 பேரும் வந்து ப்ரொடியூசரை பார்த்து, அதாவது பிஸ்னஸ் மேனை பார்த்து லொக்கேஷன் மட்டும் மாற்றிக்கலாம் சார், அங்கே அமானுஷ்யமாக நிறையா இருக்குன்னு சொல்ல அதெல்லாம் உங்கள் இஷ்டத்துக்குலாம் மாற்ற முடியாது, நீங்கள் அங்கே தான் படம் எடுக்கணும், அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டிருக்கீங்க இல்லையா, நீங்கள் அந்த இடத்துல படம் எடுத்தால் மட்டும்தான் உண்டு, நீங்கள் லொக்கேஷன் மாற்றணும்னு சொன்னால் நீங்கள் எனக்கு 3 கோடி கொடுக்கணும், அப்படி தான் அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டிருக்கு, உங்களால் 3 கோடி கொடுக்க முடியலன்னா நான் கோர்ட்டில் கேஸ் கூட போடுவேன், உங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வைக்கவும் வாய்ப்பு இருக்குது, உங்கள் வாழ்க்கையே சின்ன பின்னமாயிரும்னு சொல்லி மிரட்ட, சரி இந்த படம் எடுக்காமல் வெளில போய் சாகிறதுக்கு இந்த பேய்கிட்டே செத்துடலாம், படம் எடுக்கிற வரைக்கும் உள்ளே இருப்போம் சாகிற வரைக்கும்னு சொல்லிட்டு மறுபடியும் பேய் பங்களாக்கு சினிமா டீம்ஸ் போகிறாங்க. ஹீரோயின் ரூமில் மறுபடியும் அந்த பேய் வந்து நிற்கிது. பார்த்து மறுபடியும் கத்திட்டு போய் நான் பேயை பார்த்தேன்னு சொல்லிட்டு சொல்ல எல்லாரும் என்னது பேயா அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. சினிமா டீமுக்கு தான் 3 பேருக்கும் தெரியும் இல்லையா, டேரக்டருக்கு மற்ற பேருக்கெல்லாம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்கெல்லாம் வந்து மெத்தட் ஆர்டிஸ்ட், நம்ம ஹாரர் ஸ்டோரி தானே எடுக்கிறோம், அவங்கெல்லாம் 24 மணி நேரமும் பேய் மேக்கப்லேயே தான் இருப்பாங்க, ஏன்னா திரும்ப அந்த மேக்கப் போடுறது ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்லிட்டு 24 ஹவர்ஸும் அந்த கேரக்டராகவே வாழ்வாங்க, நீங்கள் அவங்கள்ட்ட பேசி ஜாலியாக பழகலான்னு சொல்லி ஏமாற்றி எல்லாரையும் அனுப்பிடுறாரு. இந்த பங்களாவில் பேய் இருக்குங்கிற உண்மை 4 பேருக்கு தான் தெரியும். அந்த சினிமா டீமில் இருக்க 3 பேர் ப்ளஸ் அந்த பிஸ்னஸ் மேனோட பிஐ, மீதி யாருக்கும் தெரியாது இல்லையா. அவங்க எல்லாம் மெத்தட் ஆர்டிஸ்ட்டுன்னு நினச்சி எல்லாரும் கேஷுவலாக பேய்கிட்ட பழகி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. பேயும் சும்மா சொல்லக்கூடாதுங்க, இவங்க கூட நல்லா ஜெல்லாகிடுச்சு. இவங்க வானா வந்து நிற்கிது, இந்த டைலாக் பேசுனா பேசுது, நல்லா ஜெல்லாயிட்டதை பார்த்து பிஐ கூட பிஸ்னஸ் மேனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. பேய் நல்லா இவங்க கூட க்ளோஸ் ஆகிடுச்சு, சினிமாக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது வந்து நடிக்குதுன்னு சொல்ல பிஸ்னஸ் மேன் மூஞ்சி
மூஞ்சே சோகமாயிருது, என்னடா இதுன்னு சொல்லிட்டு, சரி கிளைமேக்ஸை இன்றைக்கே எடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா கிளைமேக்ஸில் தானே பொண்ணு ஓடி போகிற மாதிரி சீன் இருக்குது. இந்த டைலாக்லாம் கேட்டால் அந்த போய் டென்ஷன் ஆயிருமேன்னு சொல்லிட்டு டைரக்டர் பயப்படுறாரு. இருந்தாலும் பிஸ்னஸ் மேனு கிளைமேக்ஸை இன்றைக்கே எடுத்தாகணும்னு ஒத்த காலில் நிற்கிறனால என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க. வேறு வழியே இல்லாமல் அந்த டைலாக்லாம் பேசி கிளைமேக்ஸை எடுத்தால் பேய்க்கு கோவம் வந்துடுது. என் பொண்ணை இந்த வீட்டை விட்டு ஓடி போக விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ஹீரோவாக நடிக்கிறவங்கலாம் போட்டு அடிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் என்ன, பேய்கிட்ட அடி வாங்கினோன்னே எல்லாம் துண்டை காணும் துணியை காணும்னு சொல்லிட்டு எல்லாரும் விரண்டு ஓடுறாங்க. இப்போ தாங்க அந்த சினிமா டீம் ஹீரோயின் கிட்ட எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. இப்போ இவங்ககிட்டேருந்து நம்ம தப்பிக்கணும்னா அவன் வீட்டை விட்டு கிளம்புனதுக்கப்புறம் அந்த அக்ரிமெண்ட் பேப்பரை அவன் வீட்டிலேருந்து திருடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் சரி அந்த சினிமா டீம் 3 பேரும் போய் அந்த பிஸ்னஸ் மேன் வீட்டை விட்டு கிளம்புனோன்னே உள்ளே போய் அந்த அக்ரிமெண்ட்டை தேடிட்டு இருக்காங்க. ஒரு ரூமில் அக்ரிமெண்ட் இருக்கிற பேப்பரை பார்த்துடுறாங்க. அந்த அக்ரிமெண்ட் பேப்பருக்கு கீழே ஹீரோயினோட ஃபோட்டோ, அந்த சினிமா குரூப்போட ஃபோட்டோன்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமாக அவங்கள ஃபாலோ பண்ணி எடுத்து வச்ச ஃபோட்டோலாம் வச்சுருக்காங்க. அப்போ பிளான் பண்ணி தான் நம்ம இவளை கூப்பிட்ருக்கான்னு சொல்லி பதார்த்தமாக வாலில் இருக்க ஃபோட்டோவை பார்த்தா பிஸ்னஸ் மேனோட அப்பாவை இவங்க பார்த்துடுறாங்க. ஓ, இவரோட சாவுக்கு பழிவாங்க தான் இவன் நம்மளை கூட்டிகிட்டு வந்து அந்த பேய் பங்களாவில் விட்டுருக்கான்னு தெரிஞ்சு இங்கேருந்து தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணுறாங்க. அதுக்குள்ளே அந்த பிஸ்னஸ் மேன் அங்கே வந்துடுறான். வந்து இவங்க அக்ரிமெண்ட் பேப்பர்லாம் எடுத்துடுறதை பார்த்து அவன் டென்ஷன் ஆகி நிற்கும்போது அந்த பிஸ்னஸ் மேனோட அப்பாவோட அஸ்தி அங்கேயே தான் இருக்கும். அது தானாக உடஞ்சி அந்த அஸ்தியிலேருந்து ஆவி அந்த பிஸ்னஸ் மேன் மேலே இறங்கிடுது. அவன் வந்து பேய் மாதிரி துரத்திக்கிட்டு இருக்கான் அவங்க எல்லாரையும் கொல்றதுக்கு. இவங்க என்னடா பண்ணுறதுன்னு ஓடி ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நல்ல வேலைங்க யதார்த்தமாக நம்ம ஹீரோயின் அந்த பொம்மைக்காரரை கண்ணில் பட, இந்தாம்மா உங்கள் அக்கா இந்த பொம்மையை உன்ட்ட கொடுக்க சொல்லி சொன்னான்னு சொல்லிட்டு பொம்மையை கொடுத்துட்டு அவர் எஸ்கேப் ஆகிடுறாரு. என் அக்கா தான் இறந்து போயிட்டாலே, எதுக்கு இந்த பொம்மையை கொடுக்க சொன்னான்னு சொல்லும்போது தான் தெரியுது அந்த பொம்மைக்குள்ளேருந்து வந்த ஆவி நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ளே பூந்துடுது. அதுக்கப்புறம் என்ன, பேய்க்கும் சண்டை நடக்குது. பிஸ்னஸ் மேனை ஒரு வழியாக நம்ம ஹீரோயின் கொண்டுடுறாங்க. அவன் இறந்ததுக்கப்புறம் அவனோட உடம்புல இருக்க ஆவியும் அங்கேருந்து மறைஞ்சிருது. அதே மாதிரி ஹீரோயினும் மயக்கமாயிடுறாங்க. ஹீரோயினோட அக்காவும் மறுபடியும் மயமாயிடுறாங்க. இதோட இந்த படமும் முடியுது. என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.